சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 26/1/2026 அன்று திருவண்ணாமலையில் நடந்த 7வது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் போகர் பெருமான் மற்றும் அகத்தியர் பெருமான் உரைத்த ஜீவநாடி வாக்குகளின் தொகுப்பு இது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த ஆழமான ஆய்வை கேட்கும் நீங்கள் அனைவருமே உண்மையிலேயே மிகவும் பாக்கியசாலிகள், உன்னத ஆத்மாக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா. மாபெரும் சித்தர்களின் பழமையான போதனைகளை கேட்பதும் பின்பற்றுவதும் வாழ்வில் நல்லதை மட்டுமே கொண்டு வரும். இன்று நீங்கள் கேட்கப் போவது உங்கள் வாழ்விற்கான மிகச் சிறந்த ஒரு செய்தி. அதாவது, சித்தனருள் வலைப்பூவின் 2086வது பதிவின் வாயிலாக மிகவும் மரியாதைக்குரிய அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருளிய ஒரு அற்புதமான தீர்வை குறித்துதான் நாம் பேசப் போகிறோம். சரி, அது என்ன தீர்வு? இப்போ பாத்தீங்கன்னா, சில நேரங்களில் வாழ்க்கை மிக சீராக போய்க்கொண்டிருக்கும். ஆனால் திடீரென ஒரு இனம் புரியாத கவலையோ பயமோ உங்களை சூழ்ந்து கொள்ளும், இல்லையா? அதை நீக்கும் எளிய பயிற்சி அது. ஆமா, இதை முழுமையாக கேட்பதன் மூலம் அந்த திடீர் மனச்சோர்விலிருந்து உடனடியாக நீங்கள் விடுபடலாம். மனத்தெளிவு பெற்று தேவையற்ற கவலைகளை நீக்கி வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறலாம். ஓ, அருமை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். எந்த காரணமும் இல்லாமல் திடீரென ஒருவித குழப்பமும் கவலையும் வருகிறதே, அது ஏன் ஏற்படுகிறது? இதற்கான காரணத்தை ஜோதிட ரீதியாக ஆதாரங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன. அதாவது, மிக உயர்ந்த மரியாதைக்குரிய கிரகமான சனி பகவான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து நின்று மெதுவாக திரும்பும்போது அதன் அபரிமிதமான விசை நேரடியாக மனிதர்கள் மேல் படுகிறது. ஒரு நிமிஷம், கிரகத்தின் விசை நேரடியாக படுகிறதா? இது எவ்வளவு நேரம் நடக்கும்? இது ரொம்ப நேரம் இல்ல, வெறும் 5 முதல் 10 நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் ஒரு சிறிய நிகழ்வுதான். ஆனால் இந்த மிக குறுகிய காலத்தில் மனிதர்களுக்கு தெரியாமலேயே கடுமையான மனக்கவலையும் குழப்பமும் உருவாகிவிடும். ஓ, அப்படியென்றால் அந்த 10 நிமிடம் நாம் எடுக்கும் முடிவுகள் நம்முடைய நிஜமான எண்ணங்கள் இல்லை, அப்படித்தானே? மிக சரியாக சொன்னீர்கள். அது முற்றிலும் அந்த கிரகத்தின் தாக்கத்தால் ஏற்படும் ஒரு குழப்ப நிலை. சரி, மழை வரும்போது கொடையை விரிப்பது போல இந்த சவாலை கடக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஆமா, அதை கேட்கத்தான் நாங்களும் ஆவலாக இருக்கிறோம். அகத்திய மாமுனிவர் இதற்கு என்ன தீர்வு சொல்கிறார்? 2 எளிய தீர்வுகளை அவர் முன்வைக்கிறார். முதல் விஷயம், இப்படி மனம் நொந்து போகும் தருணங்களில் நீங்கள் அப்படியே உட்கார்ந்திருக்க கூடாது. உடனே எழுந்து நின்று 2 கைகளையும் மேலே உயர்த்தி இறைவா இறைவா என நன்றாக தட்ட வேண்டும். கைகளை உயர்த்தி தட்ட வேண்டுமா? இதன் மூலம் அந்த மாயை எப்படி உடையும்? நாம் அப்படி தட்டும்போது மன வலிகள் அனைத்தும் கைகள் வழியாக வெளியேறி மனம் சுத்தமாகும் என்று குறிப்புகள் சொல்கின்றன. மூளையின் கவனம் அந்த சத்தத்தின் மீது திரும்பும்போது அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படியே உடைந்துவிடும். புரிகிறது. உடல் அசைவு மூலம் மனதை திசை திருப்புகிறோம். சரி, 2வது தீர்வு என்ன? 2வது மிகவும் எளிமையான உணவு முறை தீர்வு. அதாவது, தேவகனி எனப்படும் எலுமிச்சை சாறு, தேவையான அளவு கல்லுப்பு மற்றும் தூய நீர் கலந்த பானத்தை அருந்த வேண்டும். ஒரு சந்தேகம், எலுமிச்சையும் கல்லுப்பும் சேர்ந்த நீரா? இது சாதாரணமாக உடல் சோர்வை நீக்க குடிப்பதுதானே? ஆமாம், ஆனால் இது உடனடியாக மன அழுத்தத்தை குறைத்து தெளிவை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது. நரம்பு மண்டலத்திற்கு இது ஒரு சின்ன விழிப்பை கொடுத்து அந்த 10 நிமிட மாயையிலிருந்து உங்களை உடனே வெளியே கொண்டு வந்துவிடும். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியென்றால் இந்த வழிமுறைகளை தாண்டி நமது எண்ணங்களை நாம் எப்படி கையாள வேண்டும்? அதுதான் இதில் மிக முக்கியமான பகுதி. அந்த 5 முதல் 10 நிமிடங்களில் தோன்றும் கஷ்டமான எண்ணங்களுக்கு நாம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவே கூடாது. அதாவது, அந்த நேரத்தில் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கக்கூடாது, அப்படிதானே? கண்டிப்பா. அந்த எதிர்மறை எண்ணங்களில் மூழ்கி தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இந்த உண்மை நிலையை அறிந்து கொண்டால் ஒருவர் அடுத்தடுத்த நிலைகளுக்கு ரொம்ப எளிதாக முன்னேற முடியும். அருமை. இதை அப்படியே உங்களுக்காக சுருக்கமாக பார்த்து விடலாம். 1, திடீர் மனக்கவலை வரும்போது எழுந்து நின்று 2 கைகளையும் உயர்த்தி தட்டுங்கள். சரிதான். 2,
தேவகனியான எலுமிச்சை மற்றும் கல்லுப்பு கலந்த தூய நீரை அருந்துங்கள். 3. மிக உயர்ந்த மரியாதைக்குரிய கிரகமான சனி பகவானின் தாக்கத்தால் ஏற்படும் அந்த 5 முதல் 10 நிமிட எதிர்மறை எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள். எந்த முடிவும் எடுக்காதீர்கள். மிகச் சரியான சுருக்கம். இது உலக மக்களுக்கான ஒரு பொதுவான செய்தி. இதில் எந்த காப்புரிமையும் இல்ல, அதாவது நோ காப்பிரைட். கண்டிப்பா. அதனால இந்த அற்புதமான செய்தியை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெட்டிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர் போன்ற அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் பகிருங்கள். ஆமாம், உங்கள் யூடியூப் சேனல்களிலும் இலவசமாக பதிவிறக்கி பகிருங்கள். இப்படிப்பட்ட செய்திகளை பகிர்வது மக்களை நல்வழிப்படுத்தும். இதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக முதல் தர உயர் புண்ணியம் கிடைக்கும். மாபெரும் சித்தர்களின் இந்த அருள்வாக்கை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. நிறைவாக ஒரு சின்ன சிந்தனை. பிரபஞ்சத்தில் எங்கோ சுழலும் ஒரு கிரகம் நம்முடைய எண்ணங்களை சில நிமிடங்களுக்கு மாற்ற முடிகிறது என்றால், நாம் எடுத்தும் முடிவுகள் உண்மையில் நம்முடையதுதானா? இல்லை பிரபஞ்சத்தின் செயலா? அருமையான கேள்வி. உங்கள் வாழ்வில் அடுத்த முறை திடீர் கவலை உங்களை சூழ்ந்தால் அது வெறும் 10 நிமிட மாயை என்பதை உணர்ந்து இந்த எளிய பயிற்சியை செய்து பாருங்கள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திரு வடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.